ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 34:22 வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவித்ததான காரியங்களை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் பெரிய ராஜாவாக இருந்தாலும், எந்த போராக இருந்தாலும் முன்னே அவர் சென்று அவருக்கு பின்னே அவருடைய படை வீரர்களும் மற்றவர்களும் செல்வார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் தாவீது போன இடத்துல எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டார், அவரை உயிரோடே பாதுகாத்தார், ஆத்மாவை மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அவரை நம்பி எந்த காரியத்தை நாம் செய்தாலும் நாம் குற்றம் நம்மையில் சுமராதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். தவறு நேர்ந்தாலும் அதை நாம் செய்யும்போதே கண்டுபிடிக்கத்தக்கதாக, அடுத்தவர்கள் செய்கிற தவறையும் நம்மால் கண்டுபிடிக்கத்தக்கதாக, நமக்கு விரோதமாய் செய்கிறதான தவறான காரியங்களையும் நாம் கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை அறிவினாலும் ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆகவே நம்மேல் குற்றம் சுமராது. ஆண்டவர் முன்கூட்டியே குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை குற்றம் சாட்டி நம்மை மனமடி வாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாகவே நம்மை ஆண்டவர் விழிப்புணர்வை கொடுத்து ஏவத் துவங்குவார். நாம் ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்ற வார்த்தையின்படி நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தை, ஆசைப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்தபடி வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்ற வார்த்தையின்படி உம்மை நம்பி போகிற ஒவ்வொருவருக்கும் நீர் அவர்களுடைய உயிரை பாதுகாக்கிறீர். கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் குற்றச்சாட்டப்படாத அளவுக்கு அவர்களை பாதுகாத்து நடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இருக்கிறவங்க கூட இருந்து நாமத்தை மேம்படுத்த வேணுமாய் எங்களுக்கு ஆப்படவிட்டு இயேசுவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.